இன்றைய தினம் மதுரை வருகை தந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக அவருடைய வருகையை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். எதற்காக இந்த கருப்பு கொடி போராட்டம்? நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு மத கலவரத்தை எப்படி வட மாநிலங்களிலே உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றினார்களோ அதை போன்ற ஒரு முயற்சியை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதே மதுரையிலே வெளிப்படையாகவே நாங்கள் மதுரையை அயோத்தியாக மாற்றி காட்டுவோம் என்று சங் பரிவார கும்பல்கள் சபதம் எடுத்திருக்கிறார்கள். மதுரையில மத நல்லிணக்கத்தோடு மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக பழகி வந்து கொண்டிருக்கிற இந்த மதுரை மக்கள் மத்தியில மதத்தின் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த நோக்கத்தோடு தான் மதுரை வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை வழிபடுவதற்கு மட்டுமே ஒரு திட்டமிடலோடு அவர் வருகிறார். ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவான நபராக இருக்க வேண்டும். இது போன்ற பிரச்சனைக்குரிய நேரங்களில் அது போன்ற வழிபடுவதை அவர் தவிர்த்து வருகிறார் என்று சொன்னால் அவர் பொதுவான மனிதராக கருத முடியும். ஆனால் வேண்டுமென்றே ஒரு மதக்காரர்களை ஆதரிப்பதற்காக, ஒரு மத கலவரக்காரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக வந்து முருகனை வழிபடுகிறோம் என்கிற பெயரில் மறைமுகமாக மத கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார். எனவே இதை கண்டிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறார். குறிப்பாக மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை ரத்து செய்திருக்கிறார். அதே போல மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு நிதியை ஒதுக்குவோம் என்று பகிரங்கமாக நிதி தர மறுக்கிறார். எனவே வளர்ச்சிக்குரிய திட்டங்களையும் தர மறுத்து, திட்டங்களையும் ரத்து செய்து மக்களுக்கும் எதிராக வரக்கூடிய மோடியை நாங்கள் ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்காகவே இந்த அறவழி கருப்பு கொடி போராட்டம். இதன் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புவது, இந்த தமிழ்நாடு நீங்கள் நினைப்பதை போன்ற மதக்கலவரத்திற்கு இடமளிக்காத நாடு. ஜனநாயகத்தை, சமூக நீதியை கட்டி காக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு தமிழ்நாடு. எனவே இந்த தமிழ்நாட்டில் எப்போதுமே நீங்கள் நுழைய முடியாது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் கருதுகிறோம். இல்ல, இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு பிரயாசமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல? இல்ல, எப்பவுமே மக்களை ஊக்கப்படுத்துவதற்கு, குஷிப்படுத்துவதற்கு சில பொய்களை வந்து சொல்லுவது மோடியினுடைய வழக்கம். இன்னும் சொல்ல போனா மோடி என்னைக்கு உண்மையை பேசியிருக்கிறாரு. ஆனாலும் இதையும் மீறி தைரியமா சொல்றாருன்னா நாங்க இவருக்கு பின்னால ஏதோ தேர்தல் ஆணையம் இருக்கும்னு சந்தேகப்படுறோம். ஏன்னா பல மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு ஐடி, இடி ரைடு போன்ற பல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து பல கட்சிகளை ஒடுக்கித்தான் அவர் வட மாநிலங்களிலே கால் பதித்திருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறாரோ என்ற அச்சம் இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இது போன்ற மோடியினுடைய இந்த அத்துமீறலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய தைரியத்தில் இப்படி பேசுகிறாரா என்கிற சந்தேகத்தை நாங்கள் இந்த இடத்தில் எழுப்ப விரும்புகிறோம். இதுல முக்கியமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதி வெல்வதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு நகைச்சுவையாக நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒன்றாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மக்கள் கூட்டணியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அது வந்து அனைத்து பிரதிநிதிகளையும் உள்ளடக்கக்கூடிய, சமூக நீதியை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அது மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இப்பொழுதே திமுக வெற்றி பெற்றுவிட்டதாக ஒரு நிலைதான் யதார்த்தமாக இருக்கிறது. மீதம் இருக்கிற அந்த 20-30 தொகுதியிலே வெல்லுவதற்கான தேர்தல் பணிதான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருப்பதுதான் சமூகத்தில் நடைபெறுகிற, மக்கள் மத்தியில் நடைபெறுகிற யதார்த்த நிலை. எனவே இவற்றையெல்லாம் தெரியாமல் பேசுகிறாரா, அறியாமல் பேசுகிறாரா, அல்லது தெரிந்தும் பேசுகிறார் என்றால் அது பொய்யாக பேசுகிறாரா என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒருபோதும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலை உதிரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி. எடப்பாடி அவர்களே, இந்த மேடையில் நீங்கள் பெரியார் படத்தை அகற்றி இருக்கிறீர்கள். இப்படியே போனால் அண்ணா படத்தை அகற்றுவீர்கள், எம்ஜிஆர் படத்தை அகற்றுவீர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அகற்றுவீர்கள். நாளை நீங்கள் உங்கள் படத்தை மோடி அகற்றுவார். இது யதார்த்தமாக நடைபெறப் போகிறது. எனவே பெரியார் படத்தை காப்பாற்றுகிறீர்களோ இல்லையோ, உங்கள்
அன்னைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். கவனமாக மோடியை கையாளுங்கள் என்பதுதான் நாங்கள் அவர்களுக்கு சொல்கிற செய்தி. ஒருபோதும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி அல்லது என்டிஏ கூட்டணி வெல்லாது என்பதுதான் எங்களுடைய. இதுல முக்கியமா பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் விவகாரம் அதுல பேசுபொருளா ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்து எவ்வளவுதான் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து தவறு செய்தாலும் இறுதியில நீதி வெல்லும்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பது தவறே நடைபெறாத ஆட்சி என்பதுதான் மக்களினுடைய நிலை. அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு முதலமைச்சர் எந்த அளவிற்கு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு ஒரு மதசார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய முதல்வராகத்தான் இந்த விவகாரத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் வேண்டுமென்றே திமுக மீது ஒரு களங்கத்தை உருவாக்கி அவர்கள் இந்துக்களினுடைய விரோதிகளை போன்ற ஒரு கற்பனைவாதத்தை திணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்களிடமிருந்து அவதூறு பேசி அப்புறப்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமே மக்கள் பேர் ஆதரவோடு தான் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறது. இதே மக்கள் பேர் ஆதரவு தான் வரக்கூடிய 2026 மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் அவர்களை அமர்த்த இருக்கிறது என்பதை நரேந்திர மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் முடிவு மகத்தான ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்பதுதான். இப்ப கடந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், பிஜேபி தலைவராக இருந்த எல்முருகன் அவர்கள் வந்து திருத்தணி முதல் பழனி வரைக்கும் வந்து ஒரு யாத்திரை தொடங்கினாங்க, பாத யாத்திரை மாதிரி. இந்த தேர்தலில் வந்து திருப்பரங்குன்ற முருகனை வச்சு ஒரு யாத்திரை தொடங்க இருக்காங்களா? நீங்க எல் முருகன் இல்ல, பழனி முருகன் இல்ல, நீங்க எந்த முருகனை துணைக்கு அழைச்சாலும் தமிழ்நாட்டில் வந்து முருகன் பெயரால் செய்ய முயற்சிக்கிற மதவெறி அரசியலை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இப்போ எல் முருகனை உள்ள நுழைச்சி அருந்ததியர் மக்கள் மத்தியில ஒரு அரசியலை கொண்டு போகலாம், இந்துத்துவ அரசியலை கொண்டு போகலாம்னு நீங்க அவங்கள கொண்டு வந்தீங்க. அருந்ததியர் மக்கள் மத்தியில இந்துத்துவ அரசியல் எடுபட்டுச்சா? எடுபடல. ஏன்? அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடிய தலைவர்கள் அம்பேத்கரிய பெரியாரிய கருத்தியல் சிந்தனையில் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அந்த மக்களிடத்திலேயே எல்முருகனுடைய அந்த அரசியல் எடுபடாத போது தமிழக மக்கள் மத்தியில எப்படி எடுபடும்? எனவே எல்முருகனால் எடுபடவில்லை என்பதை உணர்ந்து இப்பொழுது பழனி முருகனை அல்லது திருப்பரங்குன்ற முருகனை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எல்லா முருகனும் தமிழ்நாட்டு மக்களின் நலர்ச்சிக்கு எதிராக இருந்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனம். எனவே முருகனை துணைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இடம் பதிக்க முடியாது, கால் பதிக்க முடியாது. இப்ப இது ஒரு தேர்தல் காலம். தமிழ் புலிகள் கட்சி வந்து 2026 தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. நீங்க அண்மையில் நடந்த மாநாட்டில் கூட திமுக கூட்டணியை உறுதி செஞ்சிருந்தீங்க. இடப்பங்கீடு எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி எழும்புது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய, எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளும் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு அற்புதமான கூட்டணியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் விளிம்பு நிலையில இருக்கிற அருந்ததியர் மக்களினுடைய குரலும் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எனவே தமிழ் புலிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த அவல மக்களினுடைய, இந்த விளிம்பு நிலை மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க அவர்கள் முன் வருவார்கள், துணை புரிவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மட்டுமல்ல, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மீண்டும் அமர்வது காலத்தினுடைய கட்டாயமாக நாங்கள் கருதுகிறோம். இப்ப புதிதாக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கூடுதல் இடம், புதிதாக இடம் கொடுக்கப்பட்ட சூழல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட அருந்ததி சமூகத்தினுடைய தலைவருக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஏதாவது கிடைப்பதற்கு அல்லது அது உரிமை பிரச்சனை. நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடை வழங்கி சட்டத்தை இயற்றியது. அது வெறுமனையான சட்டம் அல்ல, அது இந்த மக்களை கைதூக்கி விடக்கூடிய ஒரு பேர் ஆயுதம். ஆக இந்த மக்களின் மீது அக்கறை இல்லாத, நலன் இல்லாத ஒரு ஆட்சியால் இதை செய்யவே முடியாது. எனவே இந்த மக்களின் மீது நலனுள்ள ஆட்சி என்பதனால்தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்தை திமுக நிறைவேற்றி இருக்கிறது. அதை போலவே இந்த மக்கள் அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து நாங்கள் முன்வைக்கிறோம். ஏற்கனவே ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது, மீண்டும் வாய்ப்பை உறுதி செய்யும். தொடர்ச்சியாக இன்னும் எங்களை போன்ற இயக்கங்களையும் அரவணைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.